இங்கேருந்து 6:30 மணிக்கு 7 மணிக்கு நினைக்கிறது பஸ். கரெக்ட் 7 மணிக்கு நினைக்கிறேன். இவனும் ஹோட்டல் ஒரு 1/2 மணி நேரம் போடுவான். இதுக்கப்புறம் தான் போடுவானா? அங்கேயே போட்டுருவான். திண்டிவனம் வர்றதுக்குள்ளே போட்டுருவான். ஓவர்சீஸ் ஒரு கிடைக்கும். தாமினி பஸ் போதே இதான் முன்னாடி போகுது. தாமினி தான் இருக்குது. கண்ணு வேறு தெரியாது. தாமினி பஸ் மாதிரி தான் இருக்குது. வேணாம் அது பெருசாக தெரியுது. சிடி இருக்குதுப்பா. வேற நாள் இருக்குதாப்பா? நீ தானே நீ பார்த்த? நான் தான் பார்த்தேன். என்கிட்டயே நான் 2 டிராவல்ஸில் இந்த டெம்போ ட்ராவலர் ஓட்டுறேன் கேட்டேன். அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதுனால பென் ட்ரைவ் ஆகி போச்சு. நான் அதெல்லாம் பிளேயர் கிடையாது. இவனை அந்த பிளேயர் இருந்தால் தான் போடுவான். பிளேயரே கிடையாது இப்போ. எல்லாம் பென் ட்ரைவ் ஆகி போச்சு. ஆண்ட்ராய்டு ஆகி போனதால அந்த அது வந்து இப்போ அந்த பிளேயர் கூட சரி பள்ளமேட்டில் ஸ்டெக்காகி ஓடுன்ட்டு தான் அதை ஓச்சானுங்க. இப்போ மறுபடியும் இது எதுவுமே கொடுத்தனாக்கா ஏதோ போயான்னுக்கா இன்னும் பிளேயர் தூக்கி வச்சுக்கின்னு ஓட்ட சொல்லுங்க. அது யூஸ் ஆயிடுச்சுன்னா அவன் விற்றுருப்பான். அவன் ஏன் திருப்பி காயிலாங்கல்ல இல்லை இல்லை விற்கிறது இல்லை. அவன் எங்கே போய் விற்பான்? யூஸ் ஆகுது பண்ணியிருப்பான். அவனு வேணாம் தானே போடுவான். அவங்ககிட்டே பிளேயர் இருக்காது. ரிப்பேர் ஆகிருக்கும். சிடி பிளேயர் இருக்குதுப்பா. அதெல்லாம் வருதுப்பா. சிடி பிளேயர் கிடையாது இப்போ. கிடையாது தான். முன்னாடி வச்சுக்கிறவங்க இருக்குது. நானே வீட்டில் வச்சுக்கிறோம். வச்சுன்னு தான் இருக்கான். போட்டா ஓடும். யூஸ் பண்ண யார் பார்க்கறது உட்காந்துன்னு? எல்லாம் மாறி போச்சு. மொபைலில் பார்த்துருக்கிறான் படத்தை டவுன்லோட் பண்ணி. எந்த படம் கேட்டாலும் யூடியூப்ல வந்துருது. எடுத்துருக்கேன்னு வச்சுக்க. சொந்த படம் எடுத்து நீ ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்க? அந்த ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. நீ என்ன பண்ணுவ? யூடியூப்ல போட்டுருவ அந்த படத்தை. அவன் பார்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா உனக்கு இப்போ அவன் நெட்டு பார்க்குறான்ல, உனக்கு கொஞ்சம் காசை கொடுப்பான். அவன் கொஞ்சம் காசு எடுத்துன்னு உனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பான். எத்தனை பேர் பார்க்குறானோ அதுக்கேற்ற மாதிரி காசு. இப்போ இது யூடியூப்ல எப்படி காசு வாங்குறான்? அது விளம்பரம் தான். அந்த மாதிரி தான். அவன் அந்த படத்தில் 100 பேர் பார்த்தானாக்கா 100 பேர் காசு அவன் கொஞ்சம் எடுத்துக்கின்னு உனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருவான். அவ்வளோதான். அது மாதிரி நீ போட்டுடுற. இல்லை அது ஒன்றும் விளம்பரம் வருதுப்பா நடுவில். அதான்ப்பா காசு அவங்களுக்கு. ஆமாம், அது தனிப்பட்ட காசு. அது இவன் வாங்கி வேறப்பா. அது விளம்பரம் தான்ப்பா காசு. இவன் அந்த படத்தை காசே வேணாம்பா, உன் படத்தை நான் ஓட்டுறேன்பா நீயே எடுத்துக்கோ அந்த காசுன்னா கூட இவன் ஒரு 20 விளம்பரம் விட்டானா 20 விளம்பரத்துக்கு காசே போதுமே. இப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் பாரு ஒரு ஆடு கொடுத்து ஆடு வருது. உனக்கு ஓசியில் தான் பாட்டு தரான். ஆனால் நெட்டு காசு வாங்கிடுறான். இது ஒரு காஞ்சிபுரம் பஸ் போதியா? எத்தனை பஸ்? இது மதுரை பஸ். அது மதுரையா? இது மதுரை. அது திருச்சி. இது மதுரை. அப்போ அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி பஸ் போயிருக்கு. என்ன ஒத்த கண்ணு தான் இருக்குது அவன் வண்டியில். அப்படியா? காஞ்சிபுரத்துக்காரன் என்னடா ஒரு கண்ணில் ஓட்டிக்கிறான், ஒரு கண்ணை காணும். இதுல மதுரை போயிடுவானா? இப்போல போய் திருச்சி உள்ளே போவான்ல, போனானாக்கா ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவோம். தென்மலை டேம்ல நல்லா பார்க்க வேண்டிய இடம் இருக்குது போல. இப்போ தான் பார்த்தேன் எதாச்சியா. தண்ணி நிறைய வரணும். மழை பெஞ்சு தண்ணி வந்தால் தான் நல்லா இருக்கும் பார்க்க. காஞ்சிபுரம் டேம்ல போனால் வேஸ்ட். குற்றாலத்தை விட தண்ணி வந்தால் பார்த்து தெரியல. இல்லையா 4 அன்னைக்கு தான் ஆரம்பிக்குதான் கேட்டான் அவர். எங்க அண்ணன் 4 அன்னைக்கு எப்படி ஆரம்பிக்கும்? மழை பெஞ்சா தானே அதான்பா சொல்லிக்கிறாங்களாம்பா. 5-6 தான் சொல்லிக்கிறாங்களாம். 5-6 போன வருஷம் அங்க இருக்குன்னு கேரளா வருஷம் இந்நேரம்லாம் செம தண்ணி தெரியுமா? சீசன் ஆரம்பிச்சிச்சு. அடவி நயினார்னு ஒரு டேம் இருக்கு தென்மலை போற வழியில. அதான் ஸ்டார்டிங் ஃபுல்லா நிறைய டேம் இருக்கு. இது ராஜபாளையம், பொள்ளாச்சி, அந்த தேனி கம்பம் வருது பத்தியா? அங்கே குற்றாலத்துல சொல்லிட்டு நான் தென்மலை டேம் குற்றாலத்துல நான் சொல்றது அந்த ஓரம் ஃபுல்லா அவ்வளோ டேம் இருக்குன்றேன். அந்த மலை அடிவாரம் ஃபுல்லா டேம் நிறைய இருக்கு. இந்த சறுக்குற மாதிரி அப்படியே பரம்பிக்குளம் ஆழியார் திட்டுன்னு இவர் காமராஜர் அந்த காலத்துல 46 கிலோமீட்டராம் ஒரு டனல். 16 அடி ஆனது. 10 அடியில் தண்ணி போகுது. 46 கிலோமீட்டர் வந்து
பரம்பிக்குளத்துலேருந்து ஆழியாருக்கு வருது. ஆழியார்லேருந்து அதுக்கப்புறம் அமராவதி டேமுக்கு இன்னொரு தான் தண்ணி. அது வந்து ஃபாரஸ்ட் ரோட சிறுத்தை ஆனால் ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க போகுது. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்காங்கல்ல அவங்க. அதை பார்த்தா தண்ணி போகுது அப்படியே. அது இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த டனல் நல்லா சுரங்கம் வழியாக போகுது அந்த தண்ணி. அது எவ்வளோ கிலோமீட்டர் தோண்டி அது யூடியூப்பில் பார்த்து அந்த ஒரு இது நல்லா இருக்குது பார்க்குறது. பாறைக்குள்ள பூந்து அந்த மாதிரி அதுதான் நம்ம ஒரு வாட்டி எங்கே போனோமே நான் குட்டி பையன் எல்லாரும் அதில் தான் ஒரு குகைக்குள்ளே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துமே தண்ணிக்குள்ளே இறங்கி போய் நம்ம எங்கே போனோம் எந்த டூரில் போனோம் அதுதான் மெயினாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரக்கில் தான் போனோம். போய் இறங்கி இல்லை நான் வரல. நீ வரலையா? நீ வராமல் நாங்கள் எந்த டூருக்கு போனோம்? போயிருக்கீங்களா பவர் டூர்? ஆமாம் ஆமாம். அது நீ எங்கே வெளிநாட்டுக்கு போக போகிறான்னு சொல்லிட்டு நீ வரலான்னு நினைக்கிறேன். இவர் நான் 2 பேர் நினைக்கிறேன். இப்போ எப்போ போகிறான் குட்டி பையன்? புதன்கிழமை போகிறான் குற்றாலத்துக்கு. 9ஆம் தேதி போட்டு வச்சுக்கிறான். தண்ணியே வரல, கேன்சல் பண்ணுறான்ட்டேன். அப்படியா? எனக்கும் தான் போட்டிருக்கான் 9ஆம் தேதி. 9ஆம் தேதினா செவ்வாய்க்கிழமையா? தெரியலையா? புதன்கிழமை வரணும்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை நைட்டு. இரு 4 வந்து வியாழன், 5 வெள்ளி, 6 சனி, 7 ஞாயிறு, 8 ஆமாம் செவ்வாய்க்கிழமை 9. அதான் செவ்வாய்க்கிழமை நைட்டு. இல்லை அதுக்குள்ளே சீசன் வந்துடுன்றாப்பா. அவன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணானா இல்லை பண்ணாமல் அப்படியே பண்ணிருக்க மாட்டான் அவன். நீ வரலாம் கூட அந்த இவர் இல்லை. இல்லை நான் தான் உனக்கு சவாரி போய் வந்துடுவேன். வந்துட்டு நான் போவேன். தண்ணி வந்துச்சுன்னா போவோம், இல்லைன்னா கேன்சல் பண்ணிட்டு தான் சீசன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? சீசன்லாம் அங்கே போயிட்டு அப்படியே பாலருவி அப்படியே கேரளா தென்மலை போய் சுற்றிட்டு வர தான். எப்படியும் நீங்கள் திருநெல்வேலி தானே திருப்பிக்கா தென்காசிக்கா? தென்காசி. அவள் தான் அங்கேருந்து குற்றாலம் போக வேண்டியது தான். குற்றாலத்தில் தண்ணி இல்லைன்னு வச்சுக்கா, அப்படியே செங்கோட்டை வழியாக போயிட்டு பாலருவி, அதுக்கப்புறம் அது 2 நாள் அந்த மாதிரி அருவி அங்கெல்லாம் சீசன் வந்து குற்றாலத்தில் குளிச்சு வர்ற சீசன் தான். அதுதான் அந்த சாரல். அதில் 2 நாள் தங்கிறது தான். அதுக்கு தான் போகிறது. போய் ஊர் இந்த ஃபால்ஸ் இல்லைன்னா அந்த ஃபால்ஸ் போகிறதுக்கெல்லாம் கிடையாது. அந்த சாரலில் தங்கி அங்கே குளிக்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டில் ஊற்றுது பாரு, அதுக்கு தான் மரியாதை. தமிழ்நாட்டில் ஊற்றுனது அவனே கேரளாக்காரனே இங்கே தான் வருவான். கேரளாலேருந்து தானே உற்பத்தி ஆகுது அந்த இது. உற்பத்தி ஆனால் கூட இங்கே தான் வந்து குளிப்பான், அங்கே குளிக்க மாட்டான். அது வந்து கொஞ்சம் அருவி ஹைட்டாக ஊற்றுறதுனால பாலருவிலாம் போய் கிட்ட போய் குளிக்க முடியாது. கொஞ்சம் தள்ளி தான். அதை விட அந்த ஆபத்தாக அந்த குழி மேடாக இருக்கும். திடீர்னு காலை வச்சுன்னு உள்ள பள்ளமாக இருக்கும் அந்த பாறைக்கு. அது வந்து இந்த சொரிமுத்தையனார் கோயில் இருக்குது பாரு, பாபநாசம் மேலே. அங்கே போனீங்கன்னா இந்த பாறை அமைப்பு அது மாதிரி தான் இருக்கும், குழியாக இருக்கும். அங்கேயும் அப்படி தான் இருக்குது. அப்படியா? இந்த இதில் அதிரம்பள்ளி ஃபால்ஸில் அதுலேயும் அதே மாதிரி காலை உள்ள விட்டேன்னு அந்த குழிக்குள்ள. ஆமாம், அவ்வளோதான், காலையே உடஞ்சிரும், டப்புன்னு எந்திரிக்க முடியாது. அது என்ன காரணம்? அந்த குழி எப்படி உருவாகுதுன்னா, ஒரு கல் இருக்குல்ல, தண்ணி ஓடுது இல்ல, அந்த கல் உருளே உருண்டு 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 குழி ஆயிடுமா. அப்படியா? ஆமா, அங்க ஒரு சின்ன கல் ஒரு நின்று தேங்கி நின்று அந்த கல் அங்கேயே சுத்துமா. அப்படி அந்த தண்ணியிலே சுத்தி 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 அப்படியே கீழே போயிட்டு சின்ன சின்ன தூள்களா உடையுது இல்ல, உடஞ்சி உடஞ்சி அதான் ஆத்து மணலா உருவாகுது. அந்த மாதிரி உருவாகி அது மாதிரி தான் பள்ளம் உருவாயிடும். அந்த இடத்துல ஒரு கல், அந்த கல் உருண்டு உள்ளே சுற்றி உருண்டு 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 அந்த தண்ணி உள்ள போய் அந்த சுத்துது இல்ல, அந்த சுழல் அந்த பாறையிலே சுத்துமா அந்த கல் உள்ள. அந்த கல்லுக்கு சின்னதாகி கரைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கல் உள்ள விழுமா. அந்த கல் சுத்தி 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 அது உருண்டை. அதான் அந்த கூழாங்கல்லாம் வர்றது காரணம் தான் நமக்கு. புரியுதா? அந்த கூழாங்கல்லாம் உருண்டு உருண்டே எப்படா வருதுன்றல, அதெல்லாம் இந்த மாதிரி உருண்டு 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 திடீர்னு ஒரு டைம்ல ஓவர் தண்ணி வருது இல்ல, அந்த நேரத்துல வேகமா தண்ணி வெளியே தள்ளிடுமா அந்த கல்லை. அப்புறமா மெதுவா வரும்போது வேற கல் ஒண்ணு உள்ள விழுந்து அது கூழாங்கல் மாதிரி அப்படியே உருவாயிடுமா. அப்போ அந்த இதுக்கு போனோம் பாரு, மூணாறுல அந்த போட்டில் போகும்போது ஸ்டெப்பாக நான் கூட செதுக்குவாங்க போகிறது நினச்சேன். தண்ணி ஒரு மட்டம் நின்று இறங்கும் போது அது அப்படியே படிக்கிட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி ஆகி போகுது அந்த கரை வரும். அந்த பாப்பா தான் பண்ணுது.
ராமேஸ்வரம் ரோடு போகுது, அந்த ரோடு இறங்குமா? அதான் ராமேஸ்வரம் திருச்சி ஏர்போர்ட் போகுது, அந்த ரோடு தானே சொல்கிறீங்க? ஆமாம், அதான் புரியுது. சரி, கீழே வந்து அப்புறம் மேலே ஏறிடணும். மன்னார்புரம் ஸ்டாப்பு, அது ரைட்டு போனால் திண்டுக்கல் ரோடு வருமா? கரெக்டா? திண்டுக்கல் போகிற ரோடு. ஆனால் அதை அந்த தாண்டி வரணும் லெஃப்ட் சைட்லேயே, மதுரை நோக்கி. சரி, நாங்கள் வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது திருச்சி. ஆமாம், 100 கிலோமீட்டர் எப்படியும் ஒரு 12:30 தான் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி கால் பண்ணுறேன், அப்போ கூப்பிட்டு வந்துடும், கரெக்டாக இருக்கும். சமயபுரம் வரும்போது நம்ம சமயபுரம் வரும்போது பண்ணால் கரெக்டாக இருக்குமா? நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரி, நான் ஒரு 20 கிலோமீட்டருக்கு போது ஃபோன் பண்ணிடுறேன், அப்போ கூப்பிட்டு வந்துடும், கரெக்டாக இருக்கும். சரி. திண்டுக்கல் பைபாஸுக்கு முன்னாடியே ஆமா. அதான் அந்த ரோட்டில் இறங்கி திண்டுக்கல் பைபாஸ் கீழே போகணும். திண்டுக்கல் ரைட்டு திரும்ப கூடாது, கீழே போயிட்டு கொஞ்சம் தொலைவு மன்னார்புரம் பஸ் ஸ்டாப். அது பேர் கேகே நகர்னு ஒன்று வரும் அங்கேயா? அதான்பா, இப்போ நம்ம ராமேஸ்வரம் ஏர்போர்ட் ரோடு கரெக்டாக வரும்ல, அதில் தான் இறங்கணும். இறங்கி அதில் திரும்பாமல் அப்படியே நேராக போகணும் கொஞ்சம் தொலைவு. புரியுதா அவனுக்கு? அதுக்கப்புறம் தான் திண்டுக்கல் பைபாஸ் இறங்கும் மறுபடியும். ரைட்டில் இறங்கும், நம்ம அப்படி போகக்கூடாது, நேராக அப்படியே நேராக போயிடணும். இப்போ நம்ம மேலே போகிறது கீழே போய் அப்படியே ஏற்றிட்டு மறுபடியும் அப்படியே மேலே ஏறிடணும்பா. புரியுதாப்பா? என்னாச்சு? என்ன போனோம்? ஒழுங்காக தானே போனோம். லாரி இது எடிபில் ஆயில்னு என்ன பார்த்து ஆந்திராலேருந்து வருது போதுப்பா. தார் கிடையாதுல்ல? தார் கிடையாது, தெலுங்குல எழுதி வச்சுக்கிறான். இல்லை, எடிபில் ஆயில்னு போட்டுக்குது. ஆயில் தான். எடிபில் ஆயில்னா எதுக்குன்னா பயன்படுத்துறதுக்கு தான் இருக்கும். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏலா நித்தியா இந்த யூடியூப்ல போடுவேன் நான், அது விளக்கம் தெரியல. போடலாம். நம்ம இந்த பங்கில் கூட ஒரு வாட்டி போட்டு போகணும். இதெல்லாம் டீசல் போட்டதே கிடையாது. சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எடிபில் ஆயில் என்னத்துக்கு வரும்? இதில் கலக்கத்துக்காக இருக்கும். எஸ்இசி ஆயில்னு சொல்லிட்டு கலக்கத்துக்காக இருக்கும்.